நெல்லை வண்ணார்பேட்டை வடக்கு புறவழிச்சாலையில் தாமிரபரணி ஆற்று வெள்ளம் பாலத்தை கடந்து ஓடுவதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். பாதிக்கப்பட்ட பகுதியில் ஒன்றான வண்ணாரப்பேட்டை பகுதியில் நாம் இருக்கிறோம். இந்த சாலை திருநெல்வேலியிலிருந்து இங்கிருந்து தச்சநல்லூர் பைபாஸ் செல்லக்கூடிய முக்கியமான சாலை, அதாவது மதுரை செல்லக்கூடிய வாகனங்கள் எல்லாமே இந்த சாலையை தான் பயன்படுத்துவார்கள். இதில் இந்த வண்ணாரப்பேட்டை பாலத்தை இந்த தூரத்தில் தெரிவது தாமிரபரணி ஆற்றினுடைய வண்ணாரப்பேட்டை பாலம். இந்த பாலத்திற்கு மேலே வெள்ளம் செல்கிறது. இதனால் இந்த சாலை முழுவதுமாக போக்குவரத்துக்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து இந்த வழியாக சென்றால் உடையார்பட்டி, அதை தாண்டி தச்சநல்லூர் பைபாஸ் சென்று அங்கிருந்து தான் வாகனங்கள் செல்லும். இந்த சாலை முழுவதுமே போக்குவரத்துக்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அது பாலத்திலிருந்து நாம் நிற்கக்கூடிய பகுதி என்பது ஒரு 500 மீட்டர் தொலைவிற்கு இருக்கும். அதுவரை வெள்ள நீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். இது இந்த வண்ணாரப்பேட்டை பகுதியில் அந்த பாலத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் எல்லாமே பெரும்பாலும் வீடுகள் மூழ்கி இருக்கக்கூடிய அளவிற்கு இங்கே வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அதாவது சாலையிலிருந்து தாழ்வான பகுதி என்பதனால, அது ஆற்றினுடைய படுகைகளில் முன்பு இருந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதில் குடியிருப்புகள் அமைந்திருக்கிறது. அதில் பெரும்பாலான வீடுகள் மூழ்கி இருக்கிறது. இது மற்றொரு பகுதி வண்ணாரப்பேட்டை வடக்கு தெரு. இதிலும் கூட பல்வேறு இடங்களில் முதல் தளம் வரை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. இங்கே வெள்ள நீர் மெல்ல மெல்ல அதிகமானவுடன் உடனடியாக அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அதே போல் ஒன்றிற்கும் மேற்பட்ட தளங்களை கொண்ட வீடுகளில் மேல்தளங்களில் வசிக்கக்கூடியவர்கள் இன்னும் ஒரு சிலர் மட்டுமே இங்கே இருக்கிறார்கள். பெரும்பாலும் தரைதளங்களில் வீடுகளில் இருப்பவர்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டு அவர்கள் நிவாரண முகாம்களுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை பார்க்கலாம். இது வண்ணாரப்பேட்டை வடக்கு தெரு இந்த பகுதி. இதில் நிறைய லாரிகள் இந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு பகுதி. லாரிகள் எல்லாமே வெள்ளத்தில் மூழ்கும் அளவுக்கு எவ்வளவு தண்ணீர் இங்கே செல்கிறது என்பதை பார்க்கலாம். அதே போல் இந்த பகுதியில் ஒரு வீடு ஒன்று மழைக்கு இடிந்து விழுந்திருக்கிறது. நிறைய இடங்களில் வீடுகள் மூழ்கி போகக்கூடிய அளவிற்கு வெள்ள நீர் இந்த பகுதியை சூழ்ந்திருக்கிறது. அது தற்பொழுது வரை காலையில் இருக்கக்கூடிய நிலவரத்தின்படி தாமிரபரணியில் 30,000 கனடிக்கு மேலே உபரி நீர் திறந்து விடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருப்பதனால இன்னும் திறக்கப்படக்கூடிய உபரினுடைய அளவு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல் தாமிரபரணி வரக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்வதனால இன்னும் திறக்கும் உபரியை விட இன்னும் கூடுதலாக மழை நீர் இதில் உபரியாக செல்வதற்கும், இதனால் பெரும் வெள்ளம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே தற்பொழுது செல்லக்கூடிய அளவை விட இன்னும் கூடுதலாக இந்த வெள்ள நீரினுடைய அளவு அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும், எனவே இந்த ஆற்றன் கரையோரம் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் வசிப்பவர்கள் உடனடியாக வெளியேறுவதற்கு அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. மீட்பு குழுவினர் அந்த பகுதிக்கு வந்தால் அவர்கள் மூலமாக அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மீட்பு குழுவினர் செல்ல முடியாத இடங்களில் இந்த இடத்தெல்லாம் பார்க்கலாம். ஆற்றினுடைய கரைக்கு அருகில் இருப்பதனால வெள்ள நீர் ஆற்றில் அடித்து செல்வது போலவே வேகமாக அதனுடைய நீரோட்டம் அதனுடைய வேகம் அதிகமாக இருக்கிறது. எனவே சில இடங்களில் ஹெலிகாப்டர் மூலமாக, கடற்படையினுடைய ஹெலிகாப்டர் மூலமாக மீட்பு பணிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த பகுதியில் வண்ணாரப்பேட்டை பகுதியில் ஒரு வீட்டின் மீது உயிருக்கு போராடி கொண்டிருந்த 3 பேர் சற்று முன்பு கடற்படையினுடைய இந்த ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே இந்த பகுதி தற்பொழுது வெள்ளம் அளவு அதிகமாக இருப்பதனால யாரும் போக்குவரத்துக்கோ அல்லது பொதுமக்களோ இந்த பகுதிக்கு வர வேண்டாம் என்ற அறிவுறுத்தல் காவல்துறையால் செய்யப்பட்டுள்ளது.